ரதி எல்லாரையும் ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கா. மீட்டிங்கில் ரீனா மட்டும் இல்லை, அப்போ ரதி ரீனா எங்கன்னு கேட்குறா. அப்போ சினிமா டாக்டர் சமாளிக்கிறதுக்காக வந்துட்டா அவள் கீழே பார்க்கிங்கில் தான் நிற்கிறா, வந்துடுவான்னு சொல்லிடுறாரு. அப்போ ராக்கியை போய் கால் பண்ண சொல்கிறாரு. ராக்கி கால் பண்ணி பேசும்போது ரீனா புது வீடு பார்க்க போயிட்டுருக்குன்னு சொல்கிறா. சீக்கிரம் வந்துடுவேன், கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னு சொல்கிறா. இப்போ மீட்டிங் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு லேடிக்கு 45 வயசு ஆகுது. அவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு பேபி. அது ஒரு காம்ப்ளிகேட்டாக இருக்குது. நம்ம எப்படி சர்ஜரி பண்ணலாங்கிற ஒரு சஜஷன் எல்லோரும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ ஆளுக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க. அப்போ ரவி சொன்ன ஐடியா எல்லாருக்கும் ஓகேவாக இருக்குது. இப்போ எல்லோரும் சர்ஜரிக்கு கிளம்புறாங்க. இப்போ சர்ஜரி நடந்துட்டுருக்கும்போது அங்கே ரீனா வந்துட்டா. இப்போ அர்ணா நர்ஸ் வெளில நின்றுட்டுருக்கா. அர்ணா நர்ஸை ரதியை உள்ளேருந்து கூப்பிட்றா. அர்ணா நர்ஸ் உள்ளே போகும்போது ரதியோட ஃபோனை ரீனா கிட்ட கொடுத்துட்டு போகிறா. கொடுத்துட்டு போனால் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசின ரீனா அவசரமாக சித்துவோட ஸ்கூலுக்கு போகிறா. அங்கே சித்துக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. அங்கே போன ரீனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கேருந்த பிரின்சிபல், நீங்கள் யார், நீங்கள் அவங்களுக்கு கார்டியனாக இருந்தால் பரவாயில்ல, நான் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அங்கேருந்து திவி இருந்துட்டு, இவங்க என்னோட சிஸ்டர் தான், இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு திவி சொல்கிறா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சித்துவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் தேஜா ரீனா கிட்ட வந்து இது ரதி மேமோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரீனா, ஆமாம், இவனுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு, இப்போ இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறா. அதுக்கு தேஜா, உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு பேனிக் அட்டாக் தான் வந்திருக்குன்னு, யாராச்சும் வரட்டும், ஒரு சீனியர் டாக்டர்ஸாச்சும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை அப்படின்னு ரீனா சொல்கிறா. அதுக்கு தேஜா, அட்லீஸ்ட் ரதி மேம் கிட்ட கேட்டாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு நீ அப்படின்னு ரீனா சொல்கிறா. தேஜா ரதி மேம் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியே வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வந்ததும் சித்துவை பற்றி சொல்கிறா. அதை கேட்டதும் ரதி சித்துவை பார்க்க ஓடி வரா. வந்து சித்துவை கட்டி பிடிச்சி அழுகிறா. அப்போ ரீனா, மேம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறா. அதுக்கு ரதி, உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு பேனிக் அட்டாக்குன்ட்டு, தெரியாமல் எப்படி இன்ஜெக்ஷன் கொடுத்த அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரீனா, எனக்கு நல்லாவே தெரியுங்க மேம், எனக்குமே பேனிக் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்கிறா. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆரி சினிமாஸ். தேங்க்யூ.